வணக்கம் ஓவியா. ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் 2000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் மன்னார் வளைகுடா பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தது. நேற்று நள்ளிரவு அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையானது ஒரு விசைப்படகையும் அதிலிருந்த 7 மீனவர்களையும் கைது செய்துள்ளது. குறிப்பாக ஆரோக்கிய தேனிகள் என்பதற்கு சொந்தமான விசைப்படகில் சென்ற 7 மீனவர்களை கைது செய்து தற்போது தலைமன்னார் கொண்டு சென்று விசாரணையானது நடைபெற்று வருகின்றது. கடந்த சனிக்கிழமை அன்று கடலுக்கு சென்ற மீனவர்களை சுமார் 8 பேரை கைது செய்து அவர்களை எல்லை தாண்டி வந்ததாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தற்போது அவர்களை 8ஆம் தேதி வரை வவுனியா சிறையில் இலங்கை கடற்படையானது அடைத்துள்ளது. இந்த நிலையில் அடுத்தடுத்த தினங்கள் கடலுக்கு சென்ற மீனவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் இலங்கை கடற்படை ஈடுபட்டு வருகின்றது. குறிப்பாக ராமேஸ்வரத்திலிருந்து செல்லக்கூடிய மீனவர்கள் கடந்த சனிக்கிழமை சென்றவர்கள், அதேபோல் நேற்று கடலுக்கு சென்றவர்களையும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளது. இந்த கைது செய்யப்பட்ட மீனவர்களிடம் எல்லை தாண்டி வந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு இவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ச்சியாக கடலுக்கு செல்லக்கூடிய மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து வருவதால் ராமேஸ்வரம் மீனவர்கள் அச்சத்தில் உள்ளனர். மேலும் இந்த கைது நடவடிக்கையிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டும். அதேபோல் ஏற்கனவே தமிழக முதல்வர் மத்திய அரசுக்கு ஒரு கடிதத்தை எழுதியுள்ளார். அதில் கைது செய்யப்பட்டுள்ள இலங்கையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதில் கோரிக்கை விடுத்துள்ளார். அதன்படி தற்போதும் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை சிறையில் அடைக்காமல் உடனடியாக விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அதேபோல் ஏற்கனவே இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டாலும் அவர்கள் சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அதேபோல் விசைப்படகுகள் அரசுடைமையாக்கப்பட்டு வருகின்றது. அந்த அரசுடைமையாக்கப்பட்ட படகுகளுக்கு தமிழக அரசு சார்பில் நிவாரணம் வழங்குவது போதியதாக இல்லை. மத்திய அரசும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார்கள். தற்போது கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய இரு அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் இலங்கை அரசுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்ற கோரிக்கையை ராமேஸ்வரம் மீனவர்கள் விடுத்துள்ளார்கள். ஓவியா.